மகரம் ராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னா, டோட்டல் சனி 3ல் இருக்குது. அதாவது உங்களோடதுலேருந்து பார்க்குறப்போ மகரத்துலேருந்து 3வது இடத்துல சனி இருக்கிறப்போ, இப்போ கெரியர் அப்படின்னு பார்க்குறப்போ, உங்களுடைய தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்குறப்போ, ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகரம் ராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னா, டோட்டல் கர்மா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மகரம் 2025லேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல டைம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2026 இன்னும் நல்ல ஒரு க்ரோத், கர்மா கிளியரன்ஸ், கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த தடவை. அதாவது ஒரு பவர் கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம். கர்மா அப்படியே ரிலீஸ் பண்ணிடுது. இவ்வளோ நாளாக எங்கேயோ அடைப்பட்டு கிடந்த மாதிரி இருந்திருப்பாங்க மகர ராசிக்காரங்க. இனிமேல் துணிஞ்சு முடிவுகள் எடுக்கிறது, துணிஞ்சு ஒரு பிஸ்னஸில் இறங்குறது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சில மகர ராசிக்காரங்க தயங்கிட்டே இருப்பீங்க, செய்யலாமா வேணாமா, ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் வேலிடேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, செய்யட்டுமா, இது ஓகேயா, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு அந்த குரோத்தை கொடுத்துரும். அதுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா சனி 3ல் இருக்குது. அதாவது உங்களோடதுலேருந்து பார்க்குறப்போ மகரத்துலேருந்து 3வது இடத்துல சனி இருக்கிறப்போ சில முயற்சிகள் அப்படிங்கிறப்போ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் போல்டாக டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க, துணிஞ்சு டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா சனி அதுக்கான முடக்காது. சனி எப்போவுமே டிசிப்ளின்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு க்ரோத்து கொடுக்கும். அந்த டிசிப்ளின்குள்ளே வர வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சனி. இப்போது ஒரு புது லீடர்ஷிப் ஸ்கில்குள்ளே போகிறது, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது, துணிஞ்ச செயல்பாடு பண்ணுங்கள். அதே மாதிரி சில பேர்த்துக்கு கூட பிறந்தவங்கனால ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மகரத்தில் இருக்கிறவங்க அந்த கர்மாவும் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா பெரும்பாலும் கூட பிறந்தவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டுலாம் இருந்திருப்பாங்க ஒரு சிலர்லாம். அதெல்லாம் உங்களுக்கு வெளியே தெரிய வரும், அப்பட்டமாக மாட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இனி நான் யாருக்கும் எதுவும் செய்ய தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். அதுதான் கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகிறது. சில கர்மாவெல்லாம் நம்ம பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அந்த கர்மாலேருந்து அந்த ரிலீஸ் அப்படிங்கிறது தான் இந்த 3ல் இருக்க சனி உங்களுக்கு செய்யும். அதுபோல் குரு உங்களுக்கு உங்களோட இதிலேருந்து பார்க்குறப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார், அதாவது ரிஷபத்தில் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ லவ் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகும். புதுசாக லவ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஒரு டிவோர்ஸ்லேருந்து இன்னொரு லைஃப்க்கு போகிறவங்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு லௌகீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். இந்த லவ் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாகவே தான் மகரத்துக்கு இந்த தடவை இருக்கும். க்ரியேட்டிவ் வைஸ் நல்ல க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டினாலேயே உங்களுக்கு செல்வம் சேரும். ஏன்னா நான் உங்களை நம்ப சொல்லியிருக்கேன். உங்களுடைய ப்ராசஸில் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் மூலதனமே. இது உங்களை முன்னேற்றி விட்டுரும். லக் பயங்கர ஹையாக இருக்குது. ஏன்னா ரிஷபத்தில், அதாவது 5ல் குரு இருக்கிறாரு அப்படின்னா லக்கு செம்மையாக ஆக்டிவேட் ஆகும். அப்போது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த டைமை ஒழுங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாமெல்லாம் எழுத போகிறீங்க, ஏதாவது காம்படிஷன்ஸ் போகிறீங்க, 100% சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க மகரம். கரெக்டான எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா. ஏன்னா நீங்கள் செய்த வேண்டுதல்கள், அந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். தெய்வ பலம் உங்கள் கூடையே இருந்து துணையாக இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரங்களுக்கு. அதோட ராகு மேஷத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ராகு 4வது இடத்துல இருக்கிறப்போ வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லைன்னா சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இப்போ இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலிருந்து அடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு அப்கிரேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு கோபத்தையும் கொடுக்கும் 4ல் இருக்க ராகு. ப்ராப்பர்ட்டி விற்கலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் தடுமாற்றம் வரும். இந்த மாதிரி விஷயங்களும் ராகு சில டைம் கொடுக்கும். மொத்தத்தில் 4ல் ராகு போயிடுச்சுன்னா எமோஷன் வைஸ் அப்பப்போ ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி பண்ணும், அப்படியே ஏற்றும் அப்படியே இறக்கும். அப்போ அந்த நேரத்தில் மனநிலைமைகளை சரியாக வச்சுருக்கணும். ஏன்னா அது இருக்கிற வீடே எங்கன்னு பாருங்கள், மேஷத்தில் இருக்குது. மேஷம் எப்படி இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க, பின் விளைவுகள் யோசிக்கவே மாட்டாங்க. ராகு போய் மேஷத்தில் உட்காந்துருச்சுன்னா அதே நிலைமை தான். பின் விளைவுகளை யோசிக்காமல் ஏதாவது அவசரப்பட்டு செய்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். அப்போது நிதானத்தை கடைப்பிடிக்கணும்.
மகரம். ஏன்னா growth நோக்கி போனாலும் நிதானம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்கு 2026 சொல்கிறது. இப்போ கெரியர் அப்படின்னு பார்க்குறப்போ, உங்களுடைய தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்குறப்போ, துலாத்தில் போய் கேது உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ கெரியரை சரி பண்ணுறதுக்கு சொல்லும். பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு. ஏன்னா புதுசாக இனிமேல் தான் தொழிலே தொடங்குறவங்களாம் 2026 இருப்பீங்க. ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க எக்ஸ்பான்ஷன் மோடுக்குள்ளெல்லாம் போகிறப்போ பயங்கரமாக ஆகிடுவீங்க. பயங்கரமாக பிஸி ஆகிறப்போ டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஹெல்த் கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு புதுசாக ஒரு கையில் ஒரு அத்தாரிட்டி வருது அப்படிங்கிறப்ப ஹேண்டில் பண்ண முடியாமல்லாம் போகும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே ட்ராப் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ டூ மச்சாக எதையும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும்னா நீங்கள் டைம் அழகாக செக்ரிகேட் பண்ணி மேனேஜ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குவியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி எடுத்துக்கணுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் வைஸ் அந்த நேரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்துக்கணும். ஏன்னா 10ல் கேது போயிடுச்சு அப்படின்னாலே, துலாமில் கேது இருக்கிறப்போ உங்களுக்கு 10வது இடம். அப்போது தொழில் ரீதியாக கொஞ்சம் செட்பேக் ஆகிற மாதிரிலாம் இருக்கப்போ ஏதாவது ஒரு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. தெய்வ அனுகிரகம் அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப தேவை. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே போய் அமைதியாக உட்காந்துட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. மற்றபடி மகரத்துக்கு 2026 பயங்கரமாக மணி ஃப்ளோலாம் நல்லாயிருக்கும். பணம் புரளும் கையில். கரெக்டாக சேவிங்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். மேசிவாக இருக்கும். பயங்கரமான ஒரு ஜம்பாக இருக்கும். எப்படிங்க, கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மகரத்துக்கிட்ட காசே கிடையாது. பெரும்பாலான மகரத்துக்கிட்ட கடனில் தான் இருந்தாங்க அவங்க. இப்போ 2025 கொஞ்சம் ஒரு விமோச்சனத்தை கொடுத்துருக்கோம். 2026 பயங்கர ஒரு growth கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் நிறையா ஒரு ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு முதல்ல லக் ஆக்டிவேட் ஆகணும். ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் மகரத்துக்கு லக்கு பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் அதுக்கு நாங்கள் போயிடலாமான்னா அதெல்லாம் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குது. அதனால் எனக்கு லக்கு ஆக்டிவேட் ஆகணுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். அது லாங் டேர்மாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நிறைய லீடர்ஷிப் ரோல்ஸ்லாம் கிடைக்கும். நல்ல ரெப்யூட்டேஷன்ஸ் வரும். நல்ல ஹை லெவல் ரெப்யூட்டேஷன்ஸ்லாம் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே அந்த விஷயங்கள் நடக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜாபு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மகரத்துக்கு கிடைக்கும் இந்த தடவை. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, வீடுன்னு வரப்போ நிறைய செலவுகள் வரும். வீட்டு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு உங்களுடைய வருமானம் எல்லாம் அங்கேயே செலவு பண்ணுற மாதிரியே வரும். பூமி சம்மந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரிலாம் மகர ராசிக்காரங்களுக்கு வரும். எமோஷன் வைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். உள்ளொன்று வச்சு வெளியே சிரிக்கணுங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தொழில் அங்கே முன்னேறிட்டு இருக்குது. அங்கே சந்தோஷப்படணுமா, இல்லை வீட்டில் சில இஷ்யூஸ் போயிட்டுருக்குது, இதை நினச்சி ஹெவி ஆகணுமாங்கிற மாதிரி இருக்கப்போ பேலன்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் மகர ராசிக்காரங்களுக்கு. ரிலேஷன்ஷிப் வைஸ் இந்த மிட் இயர், அதாவது இந்த மத்தியம ஆண்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஹெல்த்தையுமே மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். மகர ராசிக்கு கர்மா உடைக்கணுங்கிறது தான் ஒன்று இருக்குது. ஏன்னா நிறைய கர்மாக்களை கேரி ஆன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கால பைரவரை இறுக்கி பிடிச்சிக்கணும். பைரவர் வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் போய் விளக்கு போட்டுட்டு வர்றது, சில தடைகள் எல்லாம் அது கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தைரியமாக டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கும். போல்டாக டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கிறது. கெரியர் வைஸ் உங்களை தான் சுப்பீரியராக வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் பைரவரை வழிபாடு பண்ணிகிட்டே இருந்து கர்மா கொஞ்சம் பாரங்கள் கொஞ்சம் ஸ்மூதன் ஆகிற மாதிரி இருக்கும். பாரங்கள் கழியாது, கொஞ்சம் ஸ்மூதன் ஆகும் அப்படிங்கிறது தான். அதே போல் லக்ஷ்மி நரசிம்மரையும் மகர ராசிக்காரங்க வழிபாடு பண்ணிக்கணும். ஃபினான்ஷியல் வைஸ் நல்ல ஒரு growth, நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்த விட குரு மகர ராசிக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால வீட்டில் ஒரு தட்சிணாமூர்த்தியை வச்சு வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை அவருக்கு நல்ல தீப தூபங்கள் காட்டி தொழில் சிறக்கறக்கு, படிப்பு சிறக்கறக்கு அப்படின்ட்டு தட்சிணாமூர்த்தி குருவோடைய அனுகிரகத்தை நீங்கள் எடுத்துக்கணும். எங்கள் கோயிலுக்கு போனாலும் தட்சிணாமூர்த்திக்கு ஏதாவது கொடுத்து மஞ்சள் கலரில் கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். அது ஒரு வஸ்திரமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தானியமாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு மஞ்சள் கலராக இருந்துக்கிறது நல்லது குரு வழிபாட்டுக்கு. ஏன்னா ராகு சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் மகரத்தில் இருக்கவங்களுக்கு. அது குருக்கு நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறப்போ இது கிளியர் ஆகும். அதனால் இங்கே குருவோடைய அனுகிரகத்தை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முடிஞ்சால் மகர ராசிக்காரங்கெல்லாம் போயிட்டு வாங்க. இந்த 2026 ஏதோ ஒரு சமயங்களில் போயிட்டு வர்றது கர்மா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் பீரியடில் நீங்கள் இருக்கிறீங்கிறப்போ இந்த கர்மா அப்படியே கிளியரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். கெரியர் வைஸ் நல்ல ஒரு எலிவேஷன், நல்ல ஒரு புத்துணர்வு. கெரியர் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது.
தொழில் தான் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் காசி விஸ்வநாதர் ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரப்போ அது சீக்கிரமாகவே நடக்கும். தடைகள் எது இருந்தாலும் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ஆகும். மொத்தத்தில் 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்கணும், கெரியர் வைஸ் சூப்பராக இருக்குது, க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு. பர்சனல் லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பிஸ்னஸ் நல்ல எக்ஸ்பென்ஷன் ஆகும், நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்குது. உங்களோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நல்ல ரைஸ் ஆகக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்குது. ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு ஸ்பெக்குலேஷனில் இருந்தால் கூட லக் ரொம்ப நல்லா இருக்குங்கிறப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது, சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் 2026 மகர ராசி. Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.